رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأخذنا منكم ميثاقا غليظا صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற வாரம் நிக்காஹினுடைய சிறப்புகள் குறித்தும் கணவன் மனைவிக்குண்டான கடமைகள் குறித்தும் ஒரு சில வார்த்தைகள் பேசினோம். பேசுவது என்றால் இந்த தலைப்பிற்குள் நாம் ஏராளமாக பேச முடியும். கால சூழலும் நிக்காஹினுடைய சீசன் என்பதால் இதை குறித்து இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக நாம் அறிவு பெற முடியும் என்கிற அடிப்படையில் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுள் கூடுதலாக சில செய்திகளை குறித்து பார்ப்போம். மிக குறிப்பாக ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது கொஞ்ச நெஞ்சமல்ல. ஹதீஸ்கள் ரீதியாக நாம் பார்க்கிற போது இவ்வளவெல்லாம் ஒரு மார்க்கம் மனைவிக்கு இவ்வளவு பெரிய கட்டளைகளை எல்லாம் சொல்லுகிறதோ என்கிற அடிப்படையில் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவ்வளவு இருக்கிறதோ என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதிலே ஏராளமான செய்திகள் எல்லாம் உள்ளே போகாமல் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நாம் கவனத்தில் கொள்வோம். ஒரு முஃமினான ஒரு தாய் தன்னுடைய மகளை நிக்காஹ் செய்து வைக்கிறார்கள். அப்போது தன்னுடைய மகளுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை கிதாபுகளில் எழுதுகிறார்கள். பல்வேறு உலமாக்கள் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள். பல நேரங்களில் அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த உபதேசத்தின்படி நிக்காஹ் முடிக்க இருக்கிற ஒரு பெண்மணி இந்த உபதேசத்தின்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை. இதில் இன்னொரு படிப்படையும் உண்டு. நிக்காஹ் செய்ய அனுப்புகிற அந்த பெற்றோர்கள் எவ்வாறு தன்னுடைய பிள்ளையிடத்திலே உபதேசம் செய்ய வேண்டும் என்கிற கூடுதல் படிப்பினையும் இந்த செய்தியில் உண்டு. அடுக்குகிறார்கள். அந்த முஃமினான பெண்மணி தன்னுடைய பிள்ளையிடத்தில் புகுந்த வீட்டிற்கு செல்ல போக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள் உண்டு, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள் என்று சொல்லி முதலாவது சொல்கிறார்கள், கணவன் என்ன தருகிறாரோ அதை திருப்தி கொள்ள வேண்டும். ஒரு மனைவி, அது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கான காரணம் அதுதான். எனக்கு இவ்வளவுதான் தருகிறார், அதிகமாக எனக்கு தேவை இருக்கிறது என்று செலவு அதிகம் செய்கிற பல குடும்பங்களில் வீண்வரையும் செய்வதன் காரணத்தினால் தான் பல்வேறு பிரச்சனைகள் உருவெடுக்கிறது. கணவன் என்ன தருகிறாரோ நீங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும் தங்களுடைய மகளிடத்தில் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த நிலை வந்தது. நபி அவர்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்தார்கள்? ஒரு சின்ன போராட்டம் போல நடத்தினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது மீறி இருக்கிறது, செலவுகளுக்கு போதவில்லை, அதிகமாக தேவைப்படுகிறது என்று நபியிடத்தில் நாம் கேட்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியினுடைய மாடியிலே அமர்ந்து விட்டார்கள். ஒரு மாத காலம் பேசவே இல்லை யார்கிட்டையும். இப்போது அல்லாஹ் தஆலா அது குறித்து வசனம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க, அல்லாஹ் அது சம்பந்தமா வசனம் இறக்கி இருக்கிறான். என்னன்னா, உங்களால் இதை பொருந்திக் கொள்ள முடியாவிட்டால் உங்களுக்கு தலாக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பக்குவமாக சொன்னார்கள், நீங்கள் இப்போதே முடிவு சொல்ல வேண்டாம், வீட்டிலே மஷோரா செய்து விட்டு முடிவு சொல்லுங்கள் என்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இதுக்கு நான் ஏன் மஷோரா செய்யணும்,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிகிற சூழலை நான் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க மாட்டேன், நீங்கள் தருவதை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இதுபோல் எல்லா மனைவிமார்கள் பதிலேயே மனைவிமார்கள் தந்தார்கள் என்று இது குறித்து திருக்குர்ஆனில வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே மனைவிமார்கள் என்ன செய்ய வேண்டும்? கணவன்மார்கள் தரக்கூடியதை, அவர்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்கிறது, தங்களுடைய வருமானத்தை வைத்து எவ்வாறெல்லாம் செலவு செய்ய முடியும், எவ்வளவு யாருக்கு கொடுக்க முடியும் என்கிற பல்வேறு செய்திகள் இருக்கிற போது அதை குறித்து நாம் அவரிடத்தில் அழுத்தமாக சொல்லுகிற போது அதுல ஏராளமான பிரச்சனைகளுக்கான காரணம் இருக்கிறது என்பதால் மனைவிமார்கள் கணவன்மார்கள் தர வேண்டும். தரவே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்கள் எடுத்து வேண்டுமா? தரவே இல்லை, கணவன் மனைவிக்கு உண்டான அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றக்கூடியதற்குண்டான பொருளாதாரத்தையே தர என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் தருகிறார், அது எனக்கு அந்த வீண்விரைய வாழ்விற்கு போதவில்லை என்பது அது நியாயமான கோரிக்கையே அல்ல. அந்த விஷயத்தில் மனைவிமார்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தங்களுடைய மகளிடத்தில் உபதேசமாக சொல்லக்கூடியதை உலமாக்கள் எழுதுகிறார்கள். முதலாவது, கணவன் என்ன நம்மிடத்தில் தருகிறாரோ அதை மனைவிமார்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள் வேண்டும் கணவன்மார்களுக்கு, உன்னுடைய கணவனுக்கு நீ அழகிய முறையில் கட்டுப்படு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு கணவர் மனைவி இடத்தில் சொல்கிறார், நான் வெளியூருக்கு போகிறேன், அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாதமா, வீட்டிலே இருமா. கொஞ்ச காலம் போகிறது. அப்போது செய்தி வருகிறது, தன்னுடைய சகோதரர் வருகிறார், வந்து சொல்கிறார், நம்முடைய தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அப்போ அந்த மனைவி சொன்னாங்க, கணவர் இவ்வாறு சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் அனுமதி கேளுங்கள். கணவன் இப்படி சொல்லியிருக்க, கணவனுடைய கட்டுப்பாட்டை மீறலாமா? தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்கிற அத்தியாவசியமான தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல போக வேணாம், கணவனுக்கு கட்டுப்படுங்க. கொஞ்ச காலம் போச்சு, அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார். தந்தை மௌத் செய்தியோடு வருகிற சகோதரர் திரும்பவும் மனைவி வெளியே போகாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே போய் கேட்டு அனுப்புறாங்க. என்ன சொன்னாங்களோ அதையே நபி அவர்கள் திரும்பியும் சொன்னார்கள், கணவனுக்கு கட்டுப்படுங்கள். எவ்வளவு மிக முக்கியமான சூழல் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கணவன் வெளியூரிலிருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவியினுடைய அந்த செயலை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிற போது, உங்களுடைய மனைவி செய்த செய்கையால் அவர்களுடைய தந்தையினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து சுவனத்திற்கு அல்லாஹ் நெருக்கி விட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இதைவிட பெரிதாக சொல்லிவிட முடியுமா? எந்த நேரத்திலேயும் கணவனுடைய வார்த்தை தன்னுடைய மகளுக்கு இரண்டாவது உபதேசமாக சொன்னார்கள். மூன்றாவது, கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். உணவாகட்டும், உடையாகட்டும், அனைத்தையும் நல்ல முறையில் கவனித்து கணவனுடைய அந்த பிடித்தமான விஷயத்தை நல்ல முறையில் நீ உன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்றார்கள். ஏன்னா சந்தோஷத்தில் இருக்கும் போது 1000 உடலை வெளிப்படுத்துவது என்பது வேறு. சண்டையில் யார் முதலாவதாக பிரச்சனை வருகிறது, பிரச்சனை வராமல் எல்லாம் வாழ்க்கை வராமல் இருப்பதற்குண்டான வழியை தேடக்கூடாது. தம்பதிகள் பிரச்சனை வந்தால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சண்டை நேரத்தில் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்கிறது, அது சந்தோஷமான வெளிப்படுத்துவதை விட சிறந்தது. அந்த நேரத்தில் யார் முதலாவதாக ஆரம்பிக்க புள்ளி வைக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. அதை மூன்றாவது உபதேசம், அது பிடித்தமானது எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நீ செயலாற்ற வேண்டும் என்பதாகவும் தன்னுடைய மகளுக்கு. நான்காவது, உன்னை நீ அழகுபடுத்திக் கொள் உன்னுடைய கணவனுக்கு முன்னால். இன்றைக்கு அழகுபடுத்துவதும் அலங்காரமும் வெளியே போனால்தான் என்கிற நிலை ஆகிவிட்டது. உள்ள இருக்கும் போது வேற மாதிரியும் வெளியில போகும்போது அலங்காரத்தை. உண்மை அப்படி இல்லை.
யாருக்கு முன்னால் வெளியே போகிற போது அதற்கு தாய்மார்கள் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கணவனுக்கு முன்னால் நாம் நல்ல முறையில் செய்தியை 4வது சொன்னார்கள். 5வது, உன்னுடைய தேவைகளை நீ மற்ற நேரத்தில் கேட்கலாம், ஆனால் அவர் பசியோடு இருக்கிற போதும் தூக்கத்தில் இருக்கிற போதும் உன்னுடைய தேவைகளை சொல்லாதே. எனக்கு இது தேவை அது தேவைன்னு பசியோடு இருக்கும் போது சொல்லாத. அது அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிற போது உணர்வுகள் வேற மாதிரி இருக்கலாம், கோபமாக வெளிப்படலாம். 5வது சொன்னார்கள். 6வது, உன்னுடைய கணவனுடைய கண்ணியத்தை, கணவனுடைய உடைமைகளை, அவருடைய மரியாதையை, அவருடைய ரகசியங்களை நீ பேணி பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவியாக நீ இருக்க வேண்டும். அந்த நிலையிலே உன்னுடைய வீட்டிற்கு நீ போக வேண்டும் என்பதாக ஒரு முக்மீனான பெண்மணி தன்னுடைய மகளுக்கு செய்த உபகாரங்களை அடுக்கி கொண்டு போகிறார்கள். இந்த பூமியில் நீ பூமியாக இருக்கிறாய் என்று சொன்னால் அவர் உனக்கு வானமாக இருப்பார். இன்றைக்கு நிக்காஹ் ஆகிற பெண்களிடத்திலும் சரி சொல்லப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா? கணவன் ஆரம்பத்திலேயே கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படிங்கிற விஷமத்தனத்தை சொல்லிவிடுகிறார்கள். யதார்த்தம் அப்படி அல்ல. நாம் ஆரம்பத்தில தோழிகளால் நிலை அப்படி அல்ல. நாம் கட்டுப்பட்டு நடக்கிற போது, நாம் நல்ல முறையில் நடக்கிற போது கணவன் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் துளியும் குறை வைக்க மாட்டார் என்கிற அந்த உண்மையை எல்லா மனைவிமார்களும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம். மனைவிமார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் ஏராளமானது இருக்கிறது. ஹதீஸ்கள் அதை குறித்து வலியுறுத்தி பேசி இருக்கிறது. இப்போது கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்கிற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை பார்ப்போம். நாம நம்முடைய மனைவிமார்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை செய்ய வேண்டும். எதிர்பார்த்தால் மட்டும் போதாது. அழகாக இருக்க வேண்டும், மனைவி அவர்கள் ரொம்ப அழகாக தெரிய வேண்டும் வீட்டில் என்பது மாத்திரம் அந்த எதிர்பார்ப்பு மட்டும் முக்கியமல்ல. நாமும் சுத்தமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வீட்டிற்குள் போனாலும் மிஸ்வாக் செய்து விட்டு போவார்கள். புன்முகத்தோடு போவார்கள். சிரித்த முகத்தோடு நபிகள் நாயகம் தன்னுடைய இல்லத்திற்கு போவார். 1000 பிரச்சனைகள் நிலைகள் எல்லாம் தாண்டி நாம் இத்தனை கம்பெனிகளினுடைய ஓனர்களாக இருக்கிறோம், தலைவராக இருக்கிறோம், இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் கலட்டி வைத்துவிட்டு ஒரு நல்ல கணவராக இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு உள்ளே போகிற போதுதான் நாம் நல்ல ஒரு கணவராக ஆக முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் இருந்து நமக்கு தெரியும், வெளியூரில் இருந்து மனைவியை சந்திக்க போகிற மனிதர் அனுமதி பெற்று முன்னரே அறிவித்து போக வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தயாராகாமல் இருக்கலாம். அவர்கள் உண்டான சூழலை, கால அவகாசத்தை அன்பை எந்த நேரத்திலும் அதிகப்படுத்துகிற காரியங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்போது மனைவிமார்களிடத்தில் அதுபோல் அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். சில நேரங்களில் ஆலோசனைகள் கூட கேட்கலாம். உனக்கு ஒண்ணு தெரியாதுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்வதல்ல. அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிற இடத்தில் அவர்களுக்கு உண்டான மரியாதையை தந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். இக்கட்டான சூழலில் உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உடன்படிக்கை போட்டு விட்டார்கள், யாரும் உள்ளே போக முடியவில்லை மக்காவிற்குள். இப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இப்போ எல்லாருமே தங்களுடைய ஒட்டகத்தை பலி கொடுத்து விட்டு இஹ்ராமை களைய வேண்டும், முடியை களைய வேண்டும், அவ்வளவுதானே. நீங்கள் எதையுமே சொல்லாதீர்கள், யாரிடத்திலேயும் எதுவும் பேசாதீர்கள். நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பின்னால் அப்படியே வந்து விடுவார்கள். அப்படித்தான் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட சூழலில் சஹாபாக்கள் எல்லோருமே தங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற மக்களாக இருக்கிறார்கள்.
பின்வாங்க வேண்டும். நாம் சத்தியத்தில் இருக்கிறோம். எதற்காக உம்ரா செய்ய இருக்கிற போது இவ்வாறு நீங்கள் செய்யுங்கள், அது சக்சஸ் ஆகும் என்று அடிப்படையில் செய்தார்கள். அந்த பிரச்சனை என்பது அப்போதுதான் தீர்ந்தது. மனைவிமார்களிடத்திலே ஆலோசனை கேட்கிற போது அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா தீர்வை வைத்திருப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை. அதுபோல் அவர்களோடு அன்பை அதிகரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களோடு சேர்ந்து உணவு உண்ண வேண்டும். விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், நாம் அவர்களோடு சாப்பிட நேரங்களில் மனைவிமார்களோடு அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும். அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தண்ணீர் அருந்திக் கொண்டிருக்கிற போது அவர்கள் என்ன செய்வார்கள், தண்ணீரை எனக்கு கொஞ்சம் தாமான்னு கேட்டு அவர்கள் வாய் வைத்த இடத்திலேயே அப்படியே அந்த டம்ளரில் வாய் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பார்கள். அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா யதார்த்தமா இந்த மாதிரி கணவன்மார்களுக்கு அன்பை வெளிப்படுத்தணும்னு சொன்னாதான் தெரியும். பல பேருக்கு அன்பை வெளிப்படுத்தலாம் தெரியாது, ஆனா உள்ள இருக்கும், அன்பு உள்ள இருக்கும், அதை வெளிப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே யார் மீது என்றால் அவர்கள் நம்மை பிடித்திருக்கிறது என்றால் மனதிற்குள்ளே வைத்திருக்காதீர்கள், அதை வெளிப்படுத்துங்கள் என்றார்கள். நமக்கு ஒரு நண்பரை பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட போய் சொல்லணும், நான் உங்களை பிரியப்படுறேன், அன்பை வெளிப்படுத்துங்கள், அப்போதுதான் அன்பு அதிகமாகும் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அது விஷயத்தில் அன்பை அதிகரிக்கக்கூடிய அந்த காரியங்களில் சேர்ந்து உட்கார்ந்து உண்பது என்பதையும் ஒரு வழியாக நமக்கு இந்த கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். கணவன் மனைவிக்கு உண்டான மகிழ்ச்சியாக பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோல் மிக முக்கியமானது, கணவன் மனைவிக்கு மத்தியில் யாரும் மூன்றாவதாக உள்ளே போகக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம். ஏன்னா அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அதன் அவங்கள்ட்ட பார்த்து நல்லா பேசுறாங்க, எங்கள்கிட்ட சரியா பேசுறது இல்லை என்பதல்ல. கணவன் மனைவி உறவு என்பது அவர்கள் ஒற்றுமையாக மன மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய வார்த்தைகளாலும் நடத்தைகளாலும் எந்த விதமான குளறுபடிகளும் பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக பெற்றவர்களும் சரி, சொந்த பந்தங்களும் இருக்க வேண்டும். ஏன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்துவது என்பது இருக்கிறதே ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஹதீஸிலேயே வருது, ஷைத்தான் ஒரு படையை அனுப்பி ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ, எங்கெங்கே ஃபித்னாக்களை ஏற்படுத்த முடியுமோ செய்து விட்டு வாருங்கள். அப்போ சில சைத்தான்கள் வருகிறார்கள், பெரிய சைத்தானிடம் சொல்கிறார்கள், இந்த மாதிரி நான் திக்ரு செய்ய போன மனிதரை தடுத்து நிப்பாட்டினேன். அப்படியா, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. தொட போனாரு, அவர் மனசை மாத்தி விட்டுட்டேன். சதக்கா கொடுக்க போனாரு, மனசை மாத்திட்டேன், அவர் கொடுக்காம இருந்துட்டாரு. அப்போது ஒரு சைத்தான் சொன்னானா, கணவன் மனைவிக்கு மத்தியில் நான் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டேன், அவர்களுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தி விட்டேன். சபாஷ், நீ தான் சரியா செஞ்சிருக்கிற. நீ செஞ்சதுலயே இன்னைக்கு செஞ்ச புண்ணியமான காரியத்துல ஒரு பெரிய வேலையை செய்தவர் இவர்தான் என்று ஷைத்தான் அந்த ஷைத்தானை பாராட்டுகிறான் என்பதாக ஹதீஸில். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்துவது என்பது அது இப்லீஸினுடைய காரியம். அதை நாம் தெரியாமல் கூட செய்துவிடக் கூடாது. மனிதர்கள் அதை ஒருபோதும் செய்துவிடக் கூடாது. இருவருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பொய்யாகவாவது ஏதாவது ஒன்றை சொல்லி ஒற்றுமை ஏற்படுத்துங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய்தான், கணவனை குறித்து பாராட்டல மனைவி, ஆனா மனைவிட்ட போய் கணவன் உன்னை குறித்து பாராட்டி சொன்னால், அப்படி சொல்வதன் மூலமாக அன்பு பெறுகிறது, அவர்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்படுகிறது என்றால் அதை செய்யுங்கள். பொய் அனுமதிக்கப்படாத நிலையிலும் கூட இஸ்லாம் சொல்லித் தருகிற வழிமுறை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, கணவன் மனைவியினுடைய உறவுகளில் பேணுவதில் அவர்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்புகளை விட சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏராளமான பொறுப்புகள் உண்டு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலையும் வெற்றி பெற்ற மனிதர்களாக கணவன் மனைவி உறவை ஆக்கி அருள் புரிவானாக. சொர்க்கத்திலேயும் நம்மோடு அவர்கள்
நம்முடைய சந்தோஷத்தில் பகிர்ந்து கொள்கிற, அதன் மூலமாக நம்முடைய சுவனத்தினுடைய இன்பங்களை முழுமையாக அனுபவிக்கிற வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.